ஒரு மிகப்பெரிய சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு அதுக்குள்ளே ஒரு பெரியவர் போயிட்டு ஓனரை பார்த்து டெய்லி நான் உங்களுக்கு ஒரு 1000 தவளைகள் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைகள் இருக்குமா அப்படின்னு. ரெஸ்டாரண்ட் ஓனர் என்ன சொல்கிறாரு, 1000 தவளைகளா? நம்மளோட ரெஸ்டாரண்ட்டில் தவளைகளோட ஸ்பெஷல் தான் அதிகமாக ஓடும். ஸோ எனக்கு எவ்வளோ தவளை வேணாலும் கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரெஸ்டாரண்ட் ஓனர் கேட்குறாரு, இவ்வளோ தவளைகள் எங்கேருந்து கிடைக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பெரியவர் என்ன சொல்கிறாரு, என் வீட்டுக்கு எதிர்க்கே ஒரு குளம் இருக்குது, அதில் நிறைய தவளைகள் இருக்குது, நைட்டு ஃபுல்லாக பயங்கரமாக கத்துது, என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் எப்படியாவது நான் பிடிச்சி எடுத்து வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பெரியவர் சொல்கிறாரு. மறுநாள் காலையில் ரெஸ்டாரண்ட் ஓனர் பெரியவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பெரியவரும் வராரு. பெரியவர் கையில் பார்த்திங்கன்னா 2 தவளை தான் இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட் ஓனர் சொல்கிறாரு, நிறைய தவளைகள் இருக்குது, நீங்கள் 2 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. ஸோ பெரியவர் சொல்கிறாரு, நானும் அப்படி தான் சார் நினச்சேன், ஆனால் 2 தவளைகள் தான் இவ்வளோ நாள் இவ்வளோ என் தூக்கத்தை கெடுத்துருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடியே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட பலத்தை நம்ம கணிக்கக்கூடாது, இறங்கி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு சக்ஸஸ்.